எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மாச்சுன்னு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜு லைப்ரரி கார்டு, அதை பற்றி அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் ஒன்று ஃபோன் போயிடுச்சா கவலையே படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார் இவங்க பேக்கை யாரோ பிடிங்கின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போய் நின்றேன் சார். கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவர் அவன் பிடிங்க போனவன் யார், உங்கள் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் பண்ண இருமா உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கூட்டு கலவானிங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். யோ சொல்லு கூட யார் அப்படின்னாரு. சார் இல்லை சார் உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவன் சார். நான் அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு, இப்போ இவனுங்க கூட்டமே இப்படி தான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சார் உண்மையாக சொல்லியா, இதே ஒரு கிழவி பேக்கை கூட்டின்னு போயிருந்தால் கூட்டின்னு வருவேயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமோன்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளில இட்டுன்னு வந்தது சார். திடீர்னு பார்க்குறேன், அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னது நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேறு. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு. என்னது மாவு உயரமாகலைன்னு? அதுக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னென்னா, மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்றைக்கி ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன் 50 வயசில் நானே உயரமாகலை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மாவு உயரமாகலைன்னு எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான். ஒருத்தர் நினச்சானா இன்றைக்கி உங்களை பேஷண்ட்டாக மாற்றிட முடியும் சார். பேசிய 2வது தடுப்பூசி போட்டேன் சார். என்ன ரொம்ப பிரைட்டாக சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சின்னு. அவங்க தான் ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல, எனக்கு ஜுரம் வரல, ஜுரம் வரலையான்னு அவன் சொல்கிறான். சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இல்லைங்க வரலைங்க. என்ன அப்போ ஏதோ டூப்ளிகேட் ஊசியாக இருக்கும்ண்ணா. நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க, டெய்லி கோயிலுக்கு போனால் கூட பயமாக இருக்குங்க. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்றான். அதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். நான் சொன்னேன் அப்படி இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன். டெய்லிலாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுருக்கானுங்கண்ணா. சரி அதனால் எனக்கு என்னடாண்ணே, இல்லைடா கோயிலில் திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து கோயிலுக்கு போனால் வாசல்லேருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன். குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க. என்ன குழந்தை? பொம்பளையா? என்ன குழந்தை? ஆம்பளையா? வேறு என்னடா பிறக்கும்? எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம பப்பாசி தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் சார் பேசலான்னு. கொஞ்சம் 45 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க, இப்போ ஜனங்க சுற்றின்னு போகிறாங்க பாவம், ஏன்னா இங்கே வந்தால் மாட்டிக்க போகிறோன்னு அப்படின்னு. நம்ம அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே நிறைய பேர் இப்போ ஆடியன்ஸிலே நிறைய பேர் நான் ஏதோ டாக்டர்னு நினச்சின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி புகழ்ந்து பேசிச்சு. உண்மையான டாக்டர் அவர் தான். இது இல்லாமல் பயந்துக்கினே இருந்தேன் நான், மனநல மருத்துவர்னு. எங்கே சட்டுன்னு வார்த்தை மாதிரி மனநல நோயாளின்னு ஏதாவது சொல்லிட போதும். நான் டாக்டர் இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இப்போது துன்பம் மறந்துடுன்னு ஒரு தலைப்பில் பேசுகிறோம். துன்பம் மறந்துடுன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம யாருமே இப்போது நிகழ்காலத்தில் வாழறதில்லை. நீங்கள் சராசரியாக நம்ம உள்பட தான் நிறைய பேர் பாருங்கள், ஒன்று
இறந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். சார் நாங்கள்லாம் சார் 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்கள் குடும்பம்னுவான். அவன் பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்மளை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவான் சார். சில பேர் இருக்கான், இன்னும் 5 வருஷத்தில் பாருங்கள் என் இடமே வேறு, நான் வேறு மாதிரி. இதையே அவன் 10 வருஷமாக சொல்லின்னு இருக்கான். அதாவது இறந்த காலத்திலேயே இருப்பார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்திலேயே இருப்பார்கள். நடந்த காலத்தில் இருப்பது தான் உண்மையிலேயே இன்பம். எப்போ துன்பம் வரும் தெரியுமா? நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற பொழுது தான் துன்பம் வரும். இந்த கொரோனான்றது துன்பம், பெரிய துன்பம் இல்லையா? அது கூட துன்பம் இல்லைங்க, நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இந்த கொரோனாவில் இருந்த 2 வருஷத்தில் வாட்ஸ்அப்பில் நிறைய டாக்டருங்க ஆகிட்டானுங்க. அவ்வளோ அள்ளி விட்றான் சார். அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருக்குது. 50 வயசுக்கு மேலே நிறைய பேர் குளிக்கிற ரூமில் மாரடைப்பால் மரணம் அடைகிறார்கள், ஏன் அப்படின்னு டாபிக் போட்டு விட்டான். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வர்றது நிறைய நம்புறது இல்லை, இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு. இது குளிக்கும்போது வேறு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுகிறான். நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறவன், படித்து தான் பார்ப்போமேன்னு படித்தேன். அதில் அவன் பேசியிருக்கான் சார், 50 வயசுக்கு மேலே நீங்கள் குளிக்க போகும்பொழுது தண்ணி எடுத்து உடனே தலையில் ஊற்றிக்காதீங்க. ஏன்னா தலையில் ஊற்றிக்கினா ரத்தம் கிடுகிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும். எப்படி குளிக்கணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னால் தண்ணியை காலில் ஊற்றுங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சார் அதை நம்பலை, ஆனாலும் வயசு 50 ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நான் இப்போ பாத்ரூம் போனால் ஷவரை திருப்பி ஜாலியாக குளிச்சுட்டு வரவேன் சார், 10 நிமிஷத்தில் வெளில வந்துடுவேன். இப்போ அரை வரை வருது, காலில் ஊற்றி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறுற அளவுக்கு. அதாவது நம்மளை அப்படியே ஆற்றிடுவாங்க. இதெல்லாமே பெரிய துன்பம் தான். இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா சார்? ஆஃபீஸுக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி ஒர்க் அட் ஹோமில் இருந்ததா? இல்லை. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படி தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்களெல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாலியான ஆளுங்கன்னு நினைப்போம். இல்லை சார், உண்மையிலேயே வீட்டில் உட்காந்து வேலை செய்த கஷ்டம் தண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னென்னா, ஆஃபீஸுக்கு போயிட்டோம் வச்சுங்க சார், ஒரு 10 ஹவர் வெளியில் சுதந்திரமாக இருக்கலாம் சார். அம்மா ஒய்ஃபு பிரச்சனையே இல்லை, நினச்சது பேசலாம். சரியா? வீட்டில் அது முடிய முடியாதுல்ல. இது ஒர்க் அட் ஹோமில் எனக்கும் வந்து மாட்டுச்சு. எங்கள் ஆஃபீஸில் ஐயோ நான் மட்டும் அவஸ்தை இருக்கு பார் சார். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு, வீட்டில் ஒரு சின்ன வீடு தானே, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன். என் ஒய்ஃபு நடந்துங்கன்னே சொல்கிறா, எல்லாத்துலேயும் ஒரு திருட்டுத்தனம் உனக்குன்னா. ஓப்பன் பண்ணால் என்னோடய ஹெச்ஓடி, என் ஹெச்ஓடி கொஞ்சம் அழகாக இருப்பாங்க சார். இவன் என்ன பண்ணாங்க, இப்படி வந்துட்டு ஸ்க்ரீனில் எங்கள் ஹெச்ஓடியை பார்த்துட்டான். அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இப்படி வந்து முன்னால் நின்றுட்டான். இது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைகையிலே கேட்குறா, இது யார்? நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துன்னு இருக்கேன், சொல்ல முடியாது. அந்தம்மா புரிஞ்சுக்கிச்சு. வாட் மிஸ்டர் மோகன் சுந்தரம், எனி ப்ராப்ளம்ண்ணா? நோ மேடம், நோ மேடம் அப்படின்னு ஒரு 1/2 ஹவர் முடித்தேன். முடித்தவுடனே என் ஒய்ஃப் கேட்டாங்க, யாரோ ஒரு பொம்பளை பேசுகிறா, சிரிச்சு சிரிச்சு பல்லெல்லாம் காமிச்சின்னு பதில் சொல்கிற, நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உருன்னு பதில் சொல்கிறியேன்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா மாதமான 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம் கொடுக்குது, அதனால் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறேன். அந்த 1 லட்சத்தை முழுசாக நீ வாங்கிக்கிற, உங்ககிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேச முடியும்? இல்லைங்க, சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ ஆஃபீஸில் வந்து டை கட்டி யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, வேலையை விட்டு எடுத்துருவானுங்களோன்னு. அன்றைக்கி உட்காந்தே இருக்கேன், ஒரு 6 அடியில் ஒருத்தன் டை கட்டி நின்றுந்தான். எழுந்துட்டேன், வணக்கம் சார்ண்ணே. அவன் என்னை விட பவ்யமாக வணக்கம் சார்னா. இவன் ஏன் நம்மளுக்கு பவ்யமாக வணக்கம் சொல்கிறான்னு பார்த்தேன். நீங்கள் அப்படின்னா எனக்கு என்னென்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்து எவனா செக்கிங்க்கு வந்திருக்கான்னு நினச்சேன், வேலையை விட்டு எடுத்துருவானுங்களேன்னு. அவன் சொன்னான், இல்லை சார்
நான் இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா போய் அப்படின்னா சம்பளமே ப்ரீமியம் லெவலில் தான் வந்து நிற்குது இப்போ. ஆக இது என்ன இது சார்? கொரோனா துன்பம் தானே. நான் அப்பப்போ இன்பம் துன்பம்னு சொல்லிக்கினே இருப்பேன். ஏன்? டாப்பிக்கில் இருக்கேன்னு அர்த்தம். கொரோனா துன்பம் தானே. என் ஃப்ரெண்டை கேளுங்க, டேய் அதை விட இன்பம் எதுவுமே இல்லைன்னா ஆச்சரியமாக போச்சு. அவனுக்கு கொரோனா வந்தது சார். ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் பார்த்துக்கிட்டா எல்லோரும் சொல்லுவாங்களே, அட்வைஸில் அள்ளி விடலாம்ல. பார்த்துக்கோ, ஜாக்கிரதை, தனிமையாக இரு, வீட்டில் கூட யாருடையும் பேசாத, ஒரே ரூமில் இரு, வேணும்னா சிஸ்டத்தை உள்ளே எட்டும்போ, மியூசிக் கேளு, புக்கு படி, இளையராஜா துணை இருப்பார். நான் அந்த தெருப்பக்கமே போகல, ஒட்டிக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளி விட்டேன். அவன் நீ வேறடா, இதை விட சுகம் எதுவுமே இல்லைடான்னா. நான் சொன்னேன், என்னடா கொரோனா வந்துருக்குது, வீட்லேயே 14 நாள் உள்ள ரூமில் போட்டு வச்சுருக்காங்க, இதை விட சுகம். ஆமாடா, யாரும் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுறதில்ல, ஒய்ஃப் உள்பட. நான் சுகம். அதுவும் இல்லாமல் கதவுக்கு உள்ளே இருந்து நான் எது கேட்டாலும் 2வது நிமிஷம் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு காப்பி கேட்டால் அரை ஹவர் 1 ஹவர் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன், நானே வந்து எடுத்துக்குவான்னு, நானே வெளியில் வந்து எடுத்துக்குவான்னு. அதுக்கு பயந்து விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்கடா. இதை விட சுகம் எதுவே இல்லைன்னா அதுதான். அவ்வளோ துன்பத்துலேயும் அவன் இன்பத்தை பார்த்தா மாறுங்க சார். உண்மையாக தான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. துன்பம் மறந்துடுது. பாரதி சொன்ன வார்த்தை. பாரதி உண்மையிலே அப்படி தான் இருந்தான். காலையில் சாப்பாடு இல்லை பாரதிக்கு, வீட்டு வாடகை செலுத்த முடியல, ஏழ்மை, ஆனால் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு. அதுதான் துன்பம் மறந்துடு சார். துன்பத்தில் வந்து நிறைய, நான் ஒரு கட்டுரை படித்தேன், ஒரு டாக்டர் எழுதியிருந்தார். என்னென்னா, உங்கள் மனசு துன்பமாயிடுச்சு, உங்கள் மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனசை காயப்படுத்துவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை 8 முதல் 10 மாதம் வரை எடுத்துக்கொள்கிறது. ஆய்வு கட்டுற. அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும் சார். 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ எங்கள் மாமனாரை நினச்சா கூட பிபி ஏறும். நம்மளால் மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருப்பாரு. அந்த கோபம் இன்னும் அடங்கலை. இந்த கொரோனா அவருக்கு கூட வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்கார் மாப்பிள்ளை, கொரோனான்னாரு. உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க, அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவர் உஷாராயிட்டார். இவன் வேறு எதுக்கோ திட்டம் போடுறான்னு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பார்த்துக்கிறேன்ட்டார். நல்லாயிட்டார் சார். துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணால் இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னான் பாருங்க, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம். இப்போ அப்படி தான் இருக்குது. யாருக்காவது சேவை செய்யணுன்னா கூட கஷ்டம், அதுலேயும் நமக்கு துன்பம் வரும். நீங்கள் சேவை செய்கிறது, பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறது நன்மை நினச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். இப்போ என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது பார்த்தா, சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமாக இருக்கும். எது துன்பம்? சில வாட்டி அப்படிலாம் இருக்குது. இன்பத்தில் துன்பம் இருக்குது. நம்மளை நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம். சில சமயம் அதுவே நமக்கு துன்பமாக மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன். அது என்னோடய கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரை ஹவருக்கு முன்னால், என் ட்ரெயின் வர்றதுக்கு அரை ஹவருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார். அவர் தெரியல, மப்பியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி, சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்சு ஒரு அக்கௌண்ட் நினச்சிட்டு, இந்த வணக்கம் சார்ண்ணே, ஊருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன ட்ரெயின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன்.
அதுக்கு இன்னும் அரவு இருக்கே சார், வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டார். வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவர் அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார் உள்ள. பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். நான் என்னை பார்த்து சிரித்தான். அவனுக்கு என்னென்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்ட்டை மாட்டின்னுக்கிறான்னு. நான் அவனை பார்த்து நீங்கள் அப்படின்னா தண்டவாளத்தை தான் சார் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்தேன் பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்புறம். ஓ இப்போ பிளாட்ஃபார்த்தில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களான்னா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், டெஸ்டேஜ் பண்ணார், நைட் ஷிஃப்ட் வேறு போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்க என் எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காகவே அந்த பையனை போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ், இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்கோ, உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை ஹவர் பேசுனாங்க சார். பேசி திருப்பியும் நான் போகிறேன், ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸு, ஒரு எஸ்ஐ, எல்லாம் கையில் துப்பாக்கி வேறு வச்சுன்னுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் பேக்கு கொடுங்க சார், நான் எத்தனை வர வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னல் ஓரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்குது. ஒரு நல்லது செய்தால் துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில், இந்த சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம், ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. நான் ஒரு தொண்டு உள்ளமாக அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட்டெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால் முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெரியவர் இங்கே வாங்கினார். எப்போவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ஒன்று தான் கிடைக்கும் அங்கே. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், தம்பி நீ என்ன உன் இஷ்டமாக வர, நல்லா இருக்குது, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம், ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடையே தங்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம். ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார், உண்மையாக சார், நாம் அனுபவிச்சுருக்கேன் சார். அன்றைக்கி எத்திராத்தி காலேஜ் வழியாக வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மாச்சுன்னு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜு லைப்ரரி கார்டு, அதை பற்றி அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் ஒன்று ஃபோன் போயிடுச்சா கவலையே படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார், இவங்க பேக்கை யாரோ பிடிங்கின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போய் நின்றேன் சார், கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவர், அவன் பிடிங்க போனவன் யார், உங்கள் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் இருமா உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கூட்டு கலவானிங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். யோ சொல்லு கூட யார் அப்படின்னாரு. சார் இல்லை சார், உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவன் சார். நான் அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு, இப்போ இவனுங்க கூட்டமே இப்படி தான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, சார் உண்மையாக சொல்லியா, இதே ஒரு கிழவி பேக்கை கூட்டின்னு போயிருந்தால் கூட்டின்னு வருவேயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமோன்னு.
சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளில இட்டுன்னு வந்தது. மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும். எல்லாமே அப்படி தான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? 2 உதாரணம் என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன் சார். இங்கே நிறைய பேர் பிளெயினில் போயிருப்பீங்க. பிளெயினில் போகிறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போகிறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும். ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் யூஎஸ்ஸு, சுகம். ஆனால் அது சுகம்தான், அது துன்பமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் உட்கார இடத்த பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸில் தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவாக இந்த போர்டிங் கார்டு வாங்குகிற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டு விண்டோ சீட்டு விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்குது சார், அதில் உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறி கோயின் வரலாம், அவ்வளோ இரிட்டேஷனு. ஏன்னா நம்ம ராசி 2 பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில் எவன் கையை வைக்குதுன்னு அவனுக்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ளே 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, அயில் சீட்டு, அதில் உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான், நம்ம எழுந்து இடம் விடணும். அங்கே அப்படியே ஒதுங்க முடியாது, ஏன்னா எக்கனாமி சீட்டில் சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாருன்னா சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின்னு பாரு எக்ஸ்கியூஸ் மீன்னு, ரணவேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. நோ சார், ஆல்ரெடி ஆன்லைனில் புக். விண்டோ சீட் ப்ளீஸ். கெஞ்சி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சால் படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்றைக்கி அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்றைக்கி அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினச்சேன். காலை நீட்டி அப்பான்னு உட்காந்தேன். கிடுகிடுன்னு ஒரு ஏர் ஹோஸ்டல் வந்தது என்கிட்ட, குனிஞ்சி தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்ச்சு. என்னது? நான் இல்லை தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா எதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சதுங்க. சார், இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னுது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அடடா, தெரியாத மேலே வாட்டிக்கல. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், எங்கள் எல்லா உசுரும் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி. சார் உண்மையிலேயே ஏண்டாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏர் ஹோஸ்டல் கிடுகிடுன்னு நடந்து வந்துட்டு வச்சுக்கலாம், பயமாக இருக்கும், திறக்க சொல்லுமோன்னு. அந்த அந்த லண்டனில் இறங்கினேன் சார். இறங்கணும் அபாடான்னு இருந்தது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்றைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்கள் தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்கள், நம்ம தமிழ் பேப்பருங்களேன், 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம், அது ஒன்று. 2வது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கான் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன், என் ஒய்ஃபு உம்முன்னு வந்தாங்க. என்னென்ன
இல்லைங்க வந்து என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை அது ஆட்டையை போட்டது, மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன். நான் பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன் அப்படிச்சு. 85,000 நஷ்டம் சார். 85,000 என் பணம் நஷ்டம். துன்பம் தான் இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழித்து அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும். 85,000 எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். போட விட்ட. நீங்கள் எல்லாரும், எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் நல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது. பெரிய கியூ அது. எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினார். நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப். என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவர் நம்ம அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க? ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்குது. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்குது. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பித்தா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்கேயும் சீட்டு கட்டலையா அப்படின்னா சைலண்ட்டாகிடுவா. எல்லாமே அப்படிதாங்க. எதுவாக இருந்தாலும் சார், இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவன் ஏன் சார் சொன்னார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுன்னு. டேய், அது பேர் துன்பமே இல்லை. வரா மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கல நம்ம, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அப்படி தான் சார். வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய தப்பு என்னென்னா, ஒரு நிகழ்வில் இருந்து தவறான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நாம் செய்கிற தப்பு. தவறான பாடம் சார். ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிகாரன், வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டான், வேலைக்கு போகிறதில்ல, குடிப்பான், பிளாட்ஃபாரத்தில் படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன் கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படித்து பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆகிட்டான். அண்ணங்கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்குறான், நீ இப்படி குடிச்சு நாசமாக போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ஏன்னா ஆமாம், அந்த ஆள் வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார், எங்களுக்கெல்லாம் சரியாக சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். யார்? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் தொழிலதிபராக சாதாரண நிலையிலேருந்து தொழிலதிபராக வந்தீங்களே, யாரை பார்த்து? ரோல் மாடல் யாருன்னா? தம்பி சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட்டு குழம்பிட்டான். ஏன்னா அப்பா குடிகாரன், அவனை பார்த்து குடிகாரனானா அண்ணன். இவன் தொழிலதிபர் உருப்பட்டுருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னான், நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை என் அப்பாவிடம் காத்தேன். எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி மாறி நடந்தேன்னா. ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனால்தான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியாக எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம். ஓஷோ சொல்லுவார், லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்லை. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில் திட்டம் போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போகலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையாக இருக்கும். ஊருக்கு போனோன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பில்ல சார். 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கல 60 நாளைக்கு முன்னால் பண்ணலான்னு உடனே போட்டுவோம். இந்த ரயில்வேயில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் போகணும்.
இவன் போடுவான், தேர்ட் ஏசி மிடில் பர்த்து வந்துடும். 2 மாதத்துக்கு முன்னால் போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்புல. அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்பாரத்துக்கு கூட வந்திருக்காரு. ஏறிடுவான். ஏறினவுடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறினவுடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவான். போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவான். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா கூன் மாதிரி உட்காந்து இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இருந்தாலும் படுத்து நிற்பான். பேசின் பிரிட்ஜி தாண்டி இருக்காது. சார் லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம். லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமான்னு. எதுக்குடா? இதுவா ட்ராவலு? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுன்னு அனாவசியமாக வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ளே வருவான். நேராக அந்த வண்டி போகிறதுக்கு முன்னாடி டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்கள் இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால் அந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா ராஜமூர்த்தி ஐயா மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க. இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்வான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்கள் நேராக போவான். அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபா வச்சு சார்னுவான். அப்படி டிடி பார்ப்பார். 64 போய் பாருங்கள். இவனை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான். சார் அது டிடிஆர். யோ நீ போய் படியா, நான் நின்றுன்னு வரேன். காமிக்கிறது காமிச்சாச்சு இல்லை சார். இவன் போய் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பர்த்தில் படுத்துனுக்கிறான். உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன்லாம் இவனை பொறாமையாக பார்த்துன்னு போடுவான். ஏதோ விஐபி போல் இருக்குது, டிடிஆர் பர்த்திலேயே படுத்துன்னு வரான். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்கணும், போர் அடிக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் சார். எதுவாக இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே சார் ஒன்றும் இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில் கிடைக்கிற கேலண்டரில் 4 கேலண்டர் அதை வச்சுட்டு அதில் வந்து எவனோ எழுதுந்து சார் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார்? இன்றைக்கி காலையிலே போட்டான் டேட்டு, எனக்கு டைம் சரியில்லை. நான் கூட அதை படிப்பேன் சார். படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போவேன். சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்றைக்கி பாரதியார் நினச்சிவேன். ஜோதிடம் இகழ் இதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். நம்ம மனசு தான் சார். ஸோ ஒன்றும் இல்லை, துன்பம் வரக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான் பாருங்க, என்ன அற்புதமாக. யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் இல்லை. முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்து மேலே ஆசை வைக்காத விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார். எஸ்பெஷலி ஒய்ஃபு. அவங்க கவலையே வேறங்க, நம்ம லெவல்லலாம் இல்லை சார். திடீர்னு பார்க்குறேன், அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னது. நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேறு. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு. என்னது மாவு உயரமாகலைன்னு? அதுக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னென்னா, மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்றைக்கி ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன் 50 வயசில் நானே உயரமாகலை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மாவு உயரமாகலைன்னு எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான். நிறைய பேர் அதுக்கே சுற்றின்னு இருக்கான். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்களாகவே இருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார் ஒருத்தன் நினச்சானா இன்றைக்கி உங்களை பேஷண்ட்டாக மாற்றிட முடியும் சார். பேசிய தெருமுனைக்கு ஸ்கூட்டரில் ஃப்ரெஷ்ஷாக வரேன், ஃப்ரெண்டு நிற்கிறான் சார். எப்படிங்கிறேன்னா நல்லா இருக்கேன்னா இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன், இல்லையேன்றான். டேய் நல்லா சொன்னால் நம்பிடுவேண்ணா? அவன் இழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்கள் சார், இவ்வளவும் சொல்ல எனக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு.
முடி கூட கொட்டினா மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகருக்கா? வேணும். இல்லை. பிபி? இல்லை. வயசு 52. வரும் வரும். எனக்கு வந்திருக்க பி நானும் ஒரே வயசு தானே. இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்கான் சார். சார் நான் கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுக்கிட்டு காலையில் போட்டேன், ஈவினிங் வெளியில் வரேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்னை கேட்டார், என்ன ஊசி போட்டிங்க போல இருக்கு? 2வது தடுப்பூசி போட்டேன் சார். என்ன ரொம்ப பிரைடாக சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சுன்னு. அவங்க தான், ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையான்னு அவன் சொல்கிறான், சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இல்லைங்க வரலங்க. என்ன அப்போ ஏதோ டூப்ளிகேட் ஊசியாக இருக்கும்ண்ணா. இப்போ வருதான் ஏதோ ஒன்று சார். பயந்துட்டாங்க. அது ரிஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்ட்டான். எனக்கு ஜுரம் வரல. நீங்கள் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலேயே ஜுரம் வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க. டெய்லி கோயிலுக்கு போனால் கூட பயமாக இருக்குங்க. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்றான். அதான் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். நான் சொன்னேன், அப்படி இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன். டெய்லிலாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுருக்கானுங்கண்ணா. சரி அதனால் எனக்கு என்னடாண்ணே? இல்லைடா, கோயிலில் திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து கோயிலுக்கு போனால் வாசல்லேருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன். சார் எப்படி சில பேர் கேள்விக்கு, அதுவும் 50-60 வயசு ஆனவங்க இருக்காங்களே சார், அவங்களெல்லாம் வணங்கிட்டு ஓரம் வந்துடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணுன்னு தோணும். ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லாக அட்வைஸை கேட்டிருக்கான். உயிரெடுக்க எல்லாம் கொடுத்த அட்வைஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஆள் தேடுவான் 60 வயசில். நம்ம வந்து உஷாராக பக்கத்துலேயே போகக்கூடாது. அதுலேயும் இந்த உறவுக்காரங்க கொடுக்குற அட்வைஸுக்கிட்ட போகவே கூடாது சார். கல்யாணத்துக்கு அவங்க வர்றதே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் சார் சென்ட்ரலாக. ஏன்னா அவங்களுக்கு இந்த உறவுன்றது, வயசுன்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இந்த யார் போனாலும் இங்கே வா, இவன் பையன் தானே நீ? ஆமாம். 10 அரியர்ஸ்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே, பாஸ் பண்ணிட்டியா? வேணும். அவன் ஏண்டா கல்யாணத்துக்கு வந்தோன்னு ஆகிடும். இந்த வேலை கிடைக்காதவனை வேலை கிடச்சிச்சான்னு கேட்பான். வேலை கிடைச்சவனை ப்ரொமோஷன் கிடச்சிச்சான்னு கேட்பான். கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி, கல்யாணம் ஆகலை என்ன உனக்கு தோஷமா? எல்லாம் கும்பல் நடுவில் கேட்குற கேள்வி இதெல்லாம் சார். கல்யாணம் ஆனவங்களை கேட்பான் சார், என்ன குழந்தைல இல்லை? ஏன்? அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்குறது அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட தெரியாத ஆளுங்க சார். அவன் மனசு என்ன வேதனைப்படும் தெரியாது. குழந்தை இல்லை ஏன்? அடுத்தது டாக்டர் ஒன்று சொல்லுவான் அவங்கக்கிட்ட போன்னு, குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பொம்பளையா? என்ன குழந்தை? ஆம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? அதாவது உங்களை இன்பத்தில் இருக்கிறவங்கனாலும் ஒத்துக்காத கும்பல் இருக்குது சார். நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினேன். என் ஒய்ஃப் அப்போவே சொன்னாங்க, சில வாட்டி நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, கிரகப்பிரவேசம்லாம் வேணான்னு. அவளுக்கு என்னென்னா, கிரகப்பிரவேசம் வச்சா எங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க, என் தங்கச்சிலாம் வரும். அதுக்காகவே கிரகப்பிரவேசம் வேணாம், நான் அடமுடிச்சு வேணும்னு. ஊர்லேருந்து எங்கள் மாமா வந்தார் சார். எங்கள் மாமா திருச்சியிலேருந்து வராரு. அவர் படிப்பறிவு இல்லாதவர், விவசாயி. அவருக்கு அவ்வளோ இது கிடையாது. வந்துட்டார். வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தார். நல்லா இருக்கே அப்படின்னாரு. இன்னொன்று, அதாவது சில இடங்களில் சில கேள்விகள் கேட்கக்கூடாது. எவ்வளோ ஆச்சு? என்னத்துக்கு உனக்கு? மீதிலாம் கொடுக்க போறியா? கேட்கக்கூடாதுங்க. எவ்வளோ கட்டினானா வாழ்க வளமுடன் வந்துடு. அந்த போடுற இட்லி, பொங்கல், சட்னி, வடை, மது வடையோடு திரும்பிடு. எவ்வளோ ஆச்சு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, நடு ஹாலில் இடுப்பில் கை வச்சுக்கினாரு எங்கள் மாமா. ஆமாம், பசங்க வளர்ந்ததுன்னா இந்த பக்கம் இடித்து ஒரு ரூம் கட்டிக்கலாமா அப்படின்னாரு. ஃப்ளாட்டு. நான் சொன்னேன், இல்லை மாமா,
இந்த செவுரு வந்து பக்கத்து ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் இதுவும் அப்படி தான். அப்போ இது அதாவது செகண்ட் ஃப்ளோர்காரனுக்கு அதான் கிரவுண்டு. அப்போ இது என்னது கிரவுண்ட் ஃப்ளோர்காரனுக்கு இதான் சீலிங்கு. என்ன ஒரு கேள்வி கேட்டாருங்க, ஏண்டா இந்த செவரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற, இந்த செவரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற, அது அவந்துன்ற, இது அவந்து இல்லை, 65 ரூபா கொடுத்து என்னடா வாங்கினேன் நீ, வெறும் இடம் காத்தா அப்படின்னாரு. எனக்கே பயந்துட்டேன். அது என்ன கேள்வி கேட்கணும், ஏதோ ஒரு படித்தவங்க கூட அப்படி தான் சார் கேட்குறான். என் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம்டா, நான் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், செக்யூரிட்டிங்க இருக்காங்களே, பர்சனல் செக்யூரிட்டி, அவங்களாம் எதுக்கு எப்போ பாரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறானுங்க அப்படி. இப்போ அது தேவையாது. நான் சொன்னேன், இல்லைடா எல்லாம் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணவங்க குற்று அப்படின்னா, அவங்க ஏன் போட்டிருக்காங்கன்றது வேறு. உனக்கு எது தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கோ சார். எது தெரியணுமோ அதை ஒழுங்காக கேட்க மாட்டான். அது தெரியுமா, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு இந்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்தது. என்ன தகவல், பிரயோஜனமான தகவல் சார். அதில் 150 ரூபா கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். தண்டி யாத்திரையில் காந்தியோடு போனவர்கள் எத்தனை பேர்? ஏண்டா அவங்க எல்லா யாத்திரையும் முடிச்சு போயிட்டாங்கடா? இல்லை உண்மையாக கேட்டிருக்கான். இன்னொருத்தர் கேட்டது தான், நேரு பிரதமராக இருந்தபோது அவர் டிரைவர் பேர் என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது எல்லாம் சார். எப்பொழுது உங்களுக்கு துன்பம் வரும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் துன்பம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் ஆரம்பித்தோம்னா கொண்டுடுவான்னு அர்த்தம், கிட்டேயே போகக்கூடாது. மாற்றத்துக்கு தயாராகணும் சார். உண்மை அப்படி தான் சார். எல்லாம் மாறி போச்சுங்க. கல்யாணம் மாறி போச்சு, சிஸ்டம் மாறி போச்சு, கல்யாணத்தில் பந்தி போடுறது மாறி போச்சு. சில கல்யாணத்துலலாம் இப்போ பஃபே போடுறாங்க சார். கொடுமை, வேறு வழி இல்லை, நம்மளை மாறிக்க வேண்டியது தான். அன்றைக்கி நாங்கள் போன கல்யாணத்தில் பஃபே போட்டாங்க. என் ஒய்ஃபு, நான் வந்து புடவை நல்ல பட்டு புடவை இனி தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கேன், அங்கே ஒரே கும்பலாகுது, எனக்கு என்னென்ன பிடிக்கும் தான் உங்களுக்கு தெரியுமே, போய் எடுத்துன்னு வந்திருக்கான்னா எனக்கும் பையனுக்கும். அப்புறம் நான் க்யூவில், நம்ம பேண்ட்டை பற்றி கவலை இல்லை, நான் க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டில் எல்லாம் வாங்கின்னு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். 2வது வாட்டி கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று என் பையனுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். 3வது வாட்டி தத்து எடுத்து போகிறேன். அந்த ஆள் சொல்கிறான், நீ ஒருத்தனே மாற்றி மாற்றி சாப்பிட்னு மீதி பேருக்கு வேணாமா, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படியா அப்படின்னா. அசிங்கமாயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் சார். ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர் போட சொல்லுவான், சொந்தக்காரங்களாம் ஓடிடுவான் பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கடன் வாங்குறது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபோனில் அரவருக்கு ஒரு வாட்டி கேட்குறானுங்க, கடன் வேணுமா, கடன் வேணுமா. நீங்கள் லட்சத்தில் வாங்கினா கொடுக்கலாம், கோடியில் வாங்கினா போயிடலாம். அதை பற்றி வெறும் நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கலாம் போதும் சார். ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார். குடிக்கிறது ஊரில் எவனாவது குடிக்காரன்னா வச்சுங்களேன், அவனை வந்து ஒரு ஜன்ம விரோதியாக பார்ப்பானுங்க. குடிக்கிறவங்க கூட இல்லை, கூச்சப்படுவான். நம்ம இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோமேனு குடிக்க போகும்போதுங்க தலையில் டவலை போட்டுன்னு போவானுங்க குடிக்கிறதுக்கு. இப்போ எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை, கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு விற்றுனுக்குது, கவலை இல்லை. மாற்றம் எல்லாத்துக்கும் ரெடியாக ஆகணும். பேப்பர்காரங்க கூடங்க சார், நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தவறு குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள்? கேவலமாக தான் கூப்பிடணும். அதான் உண்மை, அதான் என்னோட விருப்பம் சார். இந்த இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் 5, 6, 8 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கான் சார் ஒருத்தன். 8 பெண்களை திருமணம் பண்ணான். பேப்பர்காரன் என்ன பண்ண, களவாணின்னு போடணும் இல்லை, போட மாட்டான் சார். 8 திருமணம் செய்த காதல் மன்னன் கைது. என்னடா காதல் மன்னன், களவாணின்னு போட வேணா? 8 திருமணம் பண்ணவனை, கேடு கட்டவனை அசிங்கப்படுத்த வேணா? காதல் மன்னன் பட்டம் கொடுக்குறான். இல்லை என்ன ஆகுது, நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகுது. ஓ 8 பண்ணால் மன்னன்னு கூப்பிடுவாங்களான்னு சார். கடத்தல் பண்ணுறவங்க என்ன யார் சார்? களவாணி இல்லையா? கடத்தல் பண்ணுறவன் களவாணி. சொப்னா சுரேஷுக்கு தங்க மங்கைன்னு சொல்கிறானுங்க சார். போகிறான் தங்க மங்கை சொப்னா சுரேஷ். ஒரு காலத்தில் தங்க மங்கைன்னு பிடி உஷாவை சொல்லின்னு இருந்தோம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. கோல்டு கடத்தினா தங்க மங்கை. எல்லாமே அப்படி தான், எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க போனால் என்ன பண்ணுவோம்,
பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்போம். இப்போ அப்படி கேட்குறதில்ல. சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறோம். சம்பளம் சொல்லுது, கல்யாணம் பண்ணிக்கிறோம். சமையல் கோவிந்தா. ஆமாங்க, மாதம் மாதம் கை நீட்டி காசு வாங்குறோம்ல அவங்கக்கிட்ட. அன்றைக்கி என் ஒய்ஃபு சொன்னான், இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி இது நாக்கு இருக்குங்களே சொன்னால் கேட்காது. பிரியாணின்னு தொங்க போட்டுன்னு உட்காந்துருந்தேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறேன்னா பண்ணான். அதை பரிமாறும் போதுங்க அந்த ஸ்மெல்லே ஊறுகாய் நாற்று வச்சுது. என்னது இதுன்னு, ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னா. உனக்கு இது பண்ண தெரியாதுன்னு யூடியூப்பில் பார்த்தேன்னா. யூடியூப்பில் யார் பண்ணதுன்னா வனிதா விஜயகுமார்னு. எதுக்கு பிரச்சனைன்னு சாப்பிட்டேன், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாகும். எதுக்குல தெரியல. சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரிகம் சார், நம்ம ஆளுங்களும் இங்கிலீஷ் பேசுகிறான். சில இங்கிலீஷில் எனக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு வர்றவங்கிட்ட காஃபி சாப்பிட்றியானா, நோ ஐ எம் குட் அப்படின்னா. டே சாப்பிட்றியானா வேணும் வானா சொல்லு. அது என்ன லாங்குவேஜின்னு தெரியல, எதுக்கு சொல்கிறான்னு தெரியல. நோ ஐ எம் குட் அப்படின்றான். அப்படின்னா காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டவன் பேடா, நீ என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நம்ம மாறிக்கணும் சார். இப்போ உபசரிப்பே மாறிடுச்சு சார். ஒரு காலத்தில் சொந்தக்கார வீட்டுக்கு போய் காலிங் பெல் வச்சா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க, இன்றைக்கி தான் காக்கா கத்துச்சு, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்து இதெல்லாம் பேசுன காலம் போயிடுச்சு. இப்போ காலிங் பெல் வச்சா குரியர் பையனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது வாங்க. க்ரீன் டீ கொடுக்குறாங்க சார். சார் தப்பாக நினைக்காதீங்க, க்ரீன் டீ நல்லது, ஆரோக்கியம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா? உனக்கு பிடிக்கும், உனக்கு சுகர் இருக்குது, எனக்கு இல்லை. எனக்கு டிகாஷன் காப்பி பிடிக்கும். அட வேணுமான்னு கூட கேட்குறது இல்லைங்க. இப்போ எல்லா வீட்லேயும் பேப்பர் டிஸ்போசபிள் கப்புங்க. முன்னெல்லாம் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி டம்ளர் வச்சுருந்த பாரம்பரியம் நம்மளுக்கு. இப்போ எல்லாம் டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு. டிஸ்போசபிள் எல்லாம். அந்த க்ரீன் டீங்க ஏன்னா பிரச்சனையில் பால் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பேகு சுடு தண்ணி. அதை வேற ரொம்ப ஆட்ட முடியாதுங்க. இவன் வாங்கினது மட்டமான பேகு, ரொம்ப ஆட்டினா உள்ளே பிஞ்சுக்கும். ஏன் அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட கூப்பிட்டான். சில பேருக்கு இன்னொரு குணம் இருக்குது சார். நான் இது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் எத்தனை பேர் அதில் பின்பற்றுறீங்களோ எனக்கு தெரியாது, தப்பு சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய உணவு முறை ஒவ்வொருத்தருக்கு. விருந்தானருக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதுதான் மரியாதை இல்லையா? சில பேர் இப்போ சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லது தான் உடம்புக்கு, ஆனால் எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்ச் எங்கள் வீட்டிலன்னா, நான் சும்மா நமக்கு நாக்கில் வாஸ்து சரி கிடையாது. என் ஒய்ஃப்கிட்ட இன்றைக்கி உன் சாப்பாட்டிலேருந்து விடுதலை அப்படின்னு நக்கலாக சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அந்த டைனிங் டேபிளை பார்த்தவொடனே மூஞ்சி சின்னதாச்சு. ஏன்னா நிறைய பதார்த்தம் எது பார்த்தா 3 போட்டு மூடி வச்சுக்குது. உட்கார்ந்தேன் சார், நல்ல பசி. உட்காந்தா என்ன மெனு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் சொன்னாங்க குதிரவாளி சாப்பாடு, சாம வடை. நான் எதிர்பார்த்துன்னு வந்தது விசேஷமாக ஆமை வடை கிடைக்குமா? நம்ம சிக்கன் மட்டன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக நானே அமைதியாகி, இல்லைங்க நீங்கள் அந்த சாதம் போட்டு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, ரசம் மட்டும், ரசம் இருக்கா? கொள்ளு ரசம் அப்படின்னாங்க. நான் வந்து லைட்டாக குதிரை லாயத்து உள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன். அப்புறம் வெளியில் வந்து என் பிறப்பத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தொகையில் மட்டும் அரைச்சி வை, ரச சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு வந்துட்டேன். ஒரு எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும் சார். நிறைய பேர் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து கையாளுகிற முறை, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுதான். எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கூட ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஊர் பேர் கேட்டாலே ஜுரம் வரா மாதிரி ஆக்கணானுங்க என் ஆஃபீஸில். இந்த மேலதிகாரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டால், நம்ம நாகரிகத்துக்காக இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப பிஸி சார்னு சொல்லணும். நம்ம மேலதிகாரி கேட்குறாங்களேன்னு இல்லை சார் சொல்லுங்கள் சார், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு நம்ம டைரக்டரும் அவங்க ஃபேமிலியும்
டெல்லியிலேருந்து வராங்க, நார்த்து டெல்லியிலேருந்து வராங்க, ஏதோ ராமேஸ்வரம் பார்க்கணுமா, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட அக்கம்பனி பண்ணுங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார். என்னையா சின்ன ஸ்கூல் பையனாட்ட ஹிந்தி தெரியாது, அது தெரியாது, இங்கிலீஷ் தெரியும்ல, அது இல்லாமல் கோயிலெலாம் உனக்கு தான் நல்லா தெரியும், அங்கங்கே போய் பேசுகிறேன்ல. நான் என்ன கோயிலாக போய் அதிகமாக பண்ணேன், எல்லோரும் மாதிரி நானும் போனேன், அவ்வளோதான். நம்ம கோயில் உள்ளே போனாலும் இப்படி தாங்க பேசுவோம். இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியல. கூட போனார், வீட்டுக்கு வந்து சொன்னால் என் ஒய்ஃபு, அப்போ நானும் வட்டான்னா, நீ சும்மா இரு அப்படின்னேன். 20 பேர் வந்தாங்க சார், 3 நாள் செத்தேன். அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, இங்கிலீஷும் தெரியல. முக்கியமானது எங்கள் சேர்மன் வரல, அவர் ஒய்ஃபு அந்த அவங்க சொந்தக்கார். இந்த 20 பேரையும் ஓட்டியும் போய் ராமேஸ்வரில் தங்க வச்சு அவங்க இந்த முன்னோருக்கு இது கொடுக்கணுன்னாங்க. ரைட்டு, விடிய காலம் 6 மணிக்கு எழுந்தேன், எல்லாம் தூங்குது. ஒவ்வொருத்த கதுவாக தட்டி, ஹிந்தி வராது எனக்கு, ஹிந்தியில் வந்து பைட்டியே விட்டோ அவ்வளோதான் தெரியும். ஓஷன் ஓஷன் மந்திரி மந்திர்கிளியே இன்னொன்னுமோ சொல்கிறேன். வெயிட் வேணாம், எல்லாம் வந்தாங்க. அந்த கடற்கரைக்கு போகணும், குளிக்கணும். இல்லை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கைட்டு வச்சுருங்கடா, போய் குளிச்சுட்டு வாங்கடான்னு. அவன் செல்ஃபோனு செருப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான். ஒரு ஆள் நான் பண்ணால் மறதியாக கண்ணாடியோட போய் முங்கி எழுந்தான், கண்ணாடி பிடிச்சி தேடி கொடுக்குன்றான். ஏன்னா அவனுங்களை பொறுத்தளவுக்கு நான் ஆஃபீஸ் ஆள். அந்த கண்ணாடி ஸ்ரீலங்கா போயிருக்கோம். அந்த ராமேஸ்வரத்தில் 11 கிணறு இருக்குல்ல, அதில் தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம்னா நான் வாங்கி சும்மா அப்படி போட்டுக்கணும். ஒரு ஆள் ரொம்ப பக்தி, டம்ளராக வாங்கி குடித்தான் 11 கிணத்துலேயும். மத்தியானத்துலேருந்து முடிஞ்சிச்சு. ஐ கான் கம் லூஸ் மோஷன்னா. நமக்கு எவ்வளோ வேலை பாருங்கள். இது நடுவில் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷில் சொல்கிறேன். இந்த சாஸ்திரி சொல்லுவார், சங்கல்பம் அதை அப்படியே சொல்லுங்கள் மூதாதையருக்கு பண்ணுறதுன்னு. அவர் சொல்கிறது இவங்களுக்கு புரியல, எனக்கே புரியல. அப்புறம் அவர் சொல்கிறதுலேருந்து நான் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜென்ரல் பொது ஆள் 4 பேர் என் பின்னால் வந்து நின்று, சார் எங்களுக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களான்னா, அவன் நான் சாஸ்திரி அசிஸ்டன்ட் நினச்சினுக்கிறான். சங்கல்பம் முடிஞ்சுது, லூஸ் மோஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தேன் சார், வணக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு சொன்னார், யோ அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்கய்யா, இனிமேல் யாராவது வந்தால் நீ தான். அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்து அப்பான்னு படுத்தேன். என் ஒய்ஃப் சொன்னான், இந்த சனிக்கிழமை நம்ம ராமேஸ்வரம் போகலாமாண்ணா. அந்த ஊர் பக்கம் போகிறதில்ல முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ராமேஸ்வரம் கூட்டி போகிறீங்க, என்ன கூட்டி போகுது? பிரச்சனை வருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவுசெய்து அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு. நேர்மறையாக எடுத்துக்கோங்க. நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் உங்கள் துன்பம் போய்விடும். ஒன்று சொல்லுகிறேன், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆக காயங்களை மறந்து விடுங்கள், இன்பம் என்றைக்கு நிற்கும் என்று கூறி வாய்ப்பளித்த பப்பாசிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.